அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வழங்கக்கூடிய பாஸ்போர்ட்டின் வகைகளை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய அரசு தன்னுடைய குடிமக்களுக்கு வழங்கும் மிகவும் முக்கியமான ஆவணங்களில் ஒன்று தான் இந்த பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா சர்வதேச பயணங்கள் மேற்கொள்வதற்கு மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்களுக்கு நம்மளுக்கு பயன்பட்டு வருது. உதாரணத்துக்கு நம்முடைய குடியுரிமையை சரிபார்க்க இந்த பாஸ்போர்ட் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்போர்ட் வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் ஓட்டுநர் உரிமை கூட பெற முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்டை ஒரு அட்ரஸ் ப்ரூஃபாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஆவணமாக நம்ம இந்தியாவில் பாஸ்போர்ட் இருக்குது. பாஸ்போர்ட் அப்படின்னு சொன்னாலே நம்ம அனைவருக்குமே நினைவுக்கு வர்றது அந்த நீல கலர் பாஸ்போர்ட் தான். ஏன்னா நம்ம அனைவருமே அதிகமாக அந்த கலரில் தான் நம்ம பாஸ்போர்ட் பார்த்துருப்போம். இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் ப்ளூ கலர் பாஸ்போர்ட் மட்டும்தான் இருக்குன்னு பல பேர் நினச்சிட்டு இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்னும் பல்வேறு வண்ணங்களில் பாஸ்போர்ட்கள் இருக்குது. இந்தியாவில் என்னென்ன வண்ணங்களில் பாஸ்போர்ட் இருக்குது, அதோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெளிவாக இப்போ பார்க்கலாம். முதலாவதா நம்ம அனைவருக்குமே தெரிஞ்ச இந்த நீல கலர் பாஸ்போர்ட் பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் சாமானிய மனிதர்களுக்கு இந்த நீல நிற பாஸ்போர்ட் வழங்கப்படுது. இந்தியாவின் அரசு உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் சாமானிய மக்களுக்கும் உள்ள வேறுபாட்டினை கஸ்டம் ஆபீசர்ஸ் மற்றும் இமிகிரேஷன் ஆபீசர்ஸ் அறிந்து கொள்வதற்காக மட்டுமே இந்த நீல நிற பாஸ்போர்ட் பயன்படுத்தப்படுகிறது. இதனை வச்சுதான் இவங்க சாமானிய மக்களா இல்ல அரசு உயர் அதிகாரிகளா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கான சலுகையையும் மரியாதையும் வழங்குறாங்க இமிகிரேஷன் ஆபீசர்ஸ். சுற்றுலா மற்றும் தொழில் ரீதியான வெளிநாட்டு பயணங்களுக்கு பொதுமக்கள் இந்த நீல நிற பாஸ்போர்ட் பயன்படுத்தி கொள்ள அனுமதிக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெள்ளை பாஸ்போர்ட். இந்த வெள்ளை நிற பாஸ்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா இருக்கிற பாஸ்போர்ட்லேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பாஸ்போர்ட்டாக இருக்கு. அரசு அதிகாரிகளுக்கு மட்டுமே இந்த வெள்ளை பாஸ்போர்ட் வழங்கப்படுது. அலுவல் பூர்வ வேலைகளுக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் அரசு அதிகாரிகள் இந்த வெள்ளை பாஸ்போர்ட்டை தான் பயன்படுத்துறாங்க. முக்கியமா IAS மற்றும் IPS போன்ற உயர் அதிகாரிகளுக்கு இந்த வெள்ளை பாஸ்போர்ட் வழங்கப்படுது. இவர்கள் அரசு அதிகாரிகள் என்பதை கஸ்டம் மற்றும் இமிகிரேஷன் அதிகாரிகள் எளிதாக தெரிந்து கொள்ள வெள்ளை பாஸ்போர்ட் உதவி செய்கிறது. இந்த உதவியுடன் அரசு அதிகாரிகளை எப்படி நடத்த வேண்டுமோ அந்த வழிமுறைகளை அவர்கள் பின்பற்றுகிறார்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெரூன் பாஸ்போர்ட். வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் இந்தியாவின் தூதர்கள் மற்றும் மூத்த அரசு அதிகாரிகளுக்கு இந்த மெரூன் பாஸ்போர்ட் வழங்கப்படுது. இந்த மெரூன் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் போது பல்வேறு நன்மைகளும் சலுகைகளும் பெற்றுக்கொள்றாங்க. அதுல முக்கியமானது ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களின் போது விசாவே எடுக்க தேவையில்லையாம். மேலும் மெரூன் பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கும் மற்ற சாதாரண நபர்களுக்கும் ஒப்பிடும்போது இமிகிரேஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மிகவும் வேகமாக கிளியர் செய்து அனுப்பிடுவாங்களாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நிற பாஸ்போர்ட். 2018ஆம் ஆண்டு தான் இந்த ஆரஞ்சு நிற பாஸ்போர்ட்டை அறிமுகப்படுத்துவதாக அரசாங்கம் அறிவித்தது. இந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 10ஆம் வகுப்புக்கு மேல் முறையான கல்வியை முடிக்காத மற்றும் குடியேற்ற சோதனைகள் தேவைப்படும் நபர்களுக்காக இந்த பாஸ்போர்ட் கொண்டு வரப்பட்டது. ஆனால் குறைந்த கல்வி நிலை உள்ளவர்களுக்கு எதிரான பாகுபாட்டை இந்த ஆரஞ்சு நிற பாஸ்போர்ட் உணர்த்துவதால இந்திய அரசு இந்த ஆரஞ்சு பாஸ்போர்ட்டை 2018லேயே ரத்து செய்துவிட்டது. அதற்கு பதிலாக குடியேற்ற சோதனைகள் தேவைப்படும் நபர்களுக்கு இப்போது அவர்களின் ECR நிலை குறிப்பிடப்பட்ட சாதாரண நீல நிற பாஸ்போர்ட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாம்பல் நிற பாஸ்போர்ட். இந்த சாம்பல் நிற பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அவசர சான்றிதழ் என்றும் சொல்லப்படுது. இந்த பாஸ்போர்ட் யாருக்கு வழங்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வசிக்கும் இந்திய குடிமக்களுடைய பாஸ்போர்ட் தொலைந்து போயிட்டாலோ அல்லது அவங்க பாஸ்போர்ட் திருடப்பட்டாலோ அவங்க அவசரமாக இந்தியா திரும்ப வேண்டியிருக்கும். அவர்கள் நாடு திரும்புவதற்காக இந்திய அரசு வழங்கும் அவசர சான்றிதழ் தான் இந்த சாம்பல் நிற பாஸ்போர்ட். இந்த பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான பாஸ்போர்ட் கிடையாது. அந்த ஒரு பயணத்திற்கு மட்டும் தற்காலிகமாக பயன்படுத்திக் கொள்ள இந்திய அரசு இதனை வழங்குகிறது. தற்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீலம், வெள்ளை, மெரூன் மற்றும் சாம்பல் நிற பாஸ்போர்ட் மட்டும் தான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது.